எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. பன்முக திறமையும் சிறந்த ஆற்றலும் கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை மிக சிறப்பாக வழங்க வரும் திரு அஸ்ட்ரோ திருமதி மீனாட்சி பரமகுரு அம்மா அவர்களை அழைப்பதில் பெருமை கொள்கிறது நம் ராஜநிலை. மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவா ராஜ கிரகங்கள்ல இந்த குரு, சனி, ராகு, கேது இந்த பயிற்சிகளுக்கு நம்ம எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கறது உண்டு. எப்பயுமே இந்த ஒரு வருடத்தை நம்ம கணக்கு பண்ணும்போது குரு பெயர்ச்சிக்கு நம்ம இப்ப இந்த டைம்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். இருந்தாலும் மற்ற கிரகங்களையும் அனுசரிச்சு பலன் சொல்லும் போதுதான் உங்களுக்கு அதுக்குண்டான ஒரு தன்மை வந்து சிறப்பா இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார், உச்ச குருவாக அமர்ந்து. பொதுவாக இந்த கோச்சார குரு பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் எப்பயுமே நம்மளோட சந்திரன் எங்க இருக்காரோ, நம்மளோட ராசி என்னவோ அந்த ராசிக்கு வந்து அந்த கிரகங்கள், பயிற்சியான கிரகங்களை வச்சு பலன் சொல்றதுதான் ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கும். இதுல உங்க சுயஜாதகம் எப்படியோ நாங்க சொல்லக்கூடிய பலன்கள்ல ஏற்ற இறக்கம்ங்கிறது சுயஜாதகை வலுவை பொறுத்து வந்து கண்டிப்பா மாறுபடும். நடக்கக்கூடிய தசாபுத்திகள் இது எல்லாமே டிட்டர்மைன் பண்ணும். ஆனா நாங்க சொன்னதுல 70% உங்களுக்கு சுத்தமா அப்படியே பொருந்தி வரும். இதுல நான் இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்க கோல்டு வாங்குவீங்க அப்படின்னா, நீங்க மிகப்பெரிய பிக் ஷாட்டா இருந்தீங்கன்னா பெரிய லெவல்ல வாங்குவீங்க. ஒரு குடும்ப தலைவியா இருக்கீங்க, ஒரு சின்ன வயதுக்குள்ள பெண் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரியான கண்டிப்பான முறையில நீங்க அந்த விஷயத்த பண்ணுவீங்க. அப்ப எப்பயுமே ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வரும்போது நிச்சயமாக உங்களுடைய வாக்கு பலம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். உங்களோட குடும்பஸ்தானத்துல குரு வர்றதுனால ஏதாவது ஒரு முக்கியமா வந்து குழந்தை பாக்கியத்திற்காக ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்ப வந்து அந்த காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்கும். ராசிக்கு 2, ஏன்னா ஒரு குடும்பம், அதுல ஒரு புது வரவு, அந்த இடத்துல வந்து குரு உச்சம் பெறும்போது ஒரு புது வரவு அப்படிங்கிற விஷயம் வந்து வரும். ரொம்ப நாளா கல்யாணத்துக்கே ஆகாம இருக்கு, கல்யாணம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்க வந்து, ஏன்னா ராசிக்கு 2ல குரு வரும்போது உங்களுக்கு குரு பலம் இயற்கையா அமைஞ்சிரும். அப்ப நீங்க இதை பயன்படுத்தி உங்களுக்கு திருமண முயற்சிகளை நீங்க கையில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த 2ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6, 8, 10 போன்ற இடங்களை அவர் பார்வை செய்கிறார். அப்ப 6ஆம் இடத்தை பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுவாரு? உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு யாராவது ஒரு மறைமுக எதிரிகள் தொல்லையோ இல்ல இல்லாத ஒரு பிரச்சனைகள், வம்பு வழக்கு இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை நிவர்த்தி, கடன் எல்லாம் ரொம்ப நீங்க இருக்கீங்க. அதாவது ஏன் இந்த சொல்றோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ராசியிலே வந்து உங்க ராசியில குரு பகவான் இருந்தாரு, திரிகோணத்துல ராகு இருக்கும்போது நீங்க கண்டிப்பா மிகப்பெரிய பணத்தை வந்து வெளியில விட்டுருப்பீங்க. எப்பவுமே மிதுன ராசி எப்படின்னா நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது, அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க இவங்கெல்லாம். அப்ப ரொம்ப அதுல எதுலயாவது பணத்தை போட்டு இழந்திருப்பீங்க, அதனால ஒரு கடன் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு போயிருக்கும். அப்ப இப்ப அது நிவர்த்தி ஆகுமானா, படிப்படியாக நிவர்த்தி ஆகக்கூடிய காலம் இந்த ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறது. ஏன்னா அவர் வந்து தன்னுடைய பார்வை பலத்தால் அந்த 6ஆம் இடத்தை பார்க்க போறாரு. அதனால ராசிக்கு 6 வந்து பாக்குறதுனால நிச்சயமாக கடனில் இருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு என்பது உங்களுக்கு ஏற்பட்டு போயிடும் அப்படிங்கிறத சொல்லலாங்க. அதே போல இந்த 6ஆம் இடம்ங்கிறது ருணரோக சத்ருன்னு சொன்னோம். ஒரு ஆபீஸ்ல நீங்க இருக்கீங்க, வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, இவ்வளவு நாளா அந்த கூட ஒர்க் பண்றவங்களோட இம்சை உங்களால தாங்க முடியல. ஒரு ஹையர் அபிஷியல்ஸா இருக்கட்டும், யாரோ உங்களை பேக் ஸ்டாப் அடிச்சுட்டே இருக்காங்க, நீங்க வந்து சொல்ல முடியாத அளவுக்கு வந்து அவங்களால சங்கடப்பட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா, இப்ப அவங்களா விலகி உங்களை விட்டு போறதோ இல்ல அவங்களுக்கு இடமாற்றங்கள் வர்றது போன்ற விஷயங்கள் எல்லாமே இப்ப வந்து நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்தை வந்து தன்னுடைய நேர் 7ஆம் பார்வையாக இந்த 2ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பாக்குறாரு. அப்ப ராசிக்கு 8 பார்க்கும்போது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஏதாவது ஒரு நீண்ட நாளே நோய் தாக்கம், பிரச்சனை இதெல்லாம் இருக்குன்னா அதுல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு வழி அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப இன்சூரன்ஸ்க்கு பணத்துக்கு வெயிட் பண்றோம், ரொம்ப லாங் டேர்மா ஒருத்தவங்க எனக்கு பணம் தரணும், கொடுத்த பணம் வசூல் ஆகல, இந்த மாதிரி மிகப்பெரிய பணம் வரக்கூடிய அமைப்பு என்பதும் மிதுனராசிக்காரர்களுக்கு தற்போது இந்த வரக்கூடிய இந்த குரு பயிற்சி அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து இதை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல வந்து வருது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பெண்கள் அப்படின்னு சொல்லும் போது பொதுவா வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வருமான உயர்வு, ஊதிய உயர்வு,
ஒரு தொழில் வேலை விஷயங்கள்ல ஒரு நல்ல ஒரு நீங்க வந்து ஏறுமுகம் போட்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, பெண்களுக்கு வந்து ஒரு புதுசா கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்பு, ஒரு லவ் லைஃப்ல இருந்தீங்க, பிரேக்கப்ல ப்ராப்ளம்ல இருந்தீங்கன்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா அந்த ராசிக்கு 2ல உச்ச குருவா வரும்போது இவ்வளவு நாளா உங்க பேச்சுக்கு மதிப்பு இல்லாம இருந்திருக்கும். இப்ப அந்த பேச்சுக்கு மதிப்பு ஏறக்கூடிய ஒரு தன்மை என்பது இப்ப கிடைக்கும். அப்ப பெண்களுக்கு வந்து வேலை செல்பவர்களா இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு தங்கம் வாங்கக்கூடிய சூழல் என்பது உங்களுக்கு ஏற்பட்டு போயிடும். ஒரு நல்ல ஒரு கோல்டு வாங்கணும், தோட போட்டுட்டு புதுசா எடுக்கணும், ஒரு ஜுவல் வாங்கணும் அப்படிங்கிற விஷயம், ஆசை அபிலாஷைகள் எல்லாமே நிறைவேறக்கூடியது. குடும்பத்தோட ட்ரிப்பு போயிட்டு வர்றது, மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளில் கலந்து கொள்வது, குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது போன்ற எல்லாமே இந்த மிதுன ராசியினருக்கு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே போல இங்க வந்து பார்த்தோம்னா 10ஆம் இடத்தையும் என்ன பண்ண போறாரு, இந்த குரு வந்து பார்க்க போறாரு. அப்ப 10ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த குரு உங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழில் இடமாற்றம், வேலை மாற்றம் போன்ற விஷயங்களுக்கும் வந்து நீங்க ஏதாவது ப்ரிஃபர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து கண்டிப்பா முன்னேற்றி கொடுப்பாரு. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஆஃபீஸ்ல சில விஷயங்களை மாத்துறதோ ரெனோவேட் பண்றதோ, ஏன்னா அது உங்க ஓன் பில்டிங்கா இருக்கு அப்படின்னா சில விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கம்பல்சரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா அந்த ராசிக்கு 10ஆம் இடத்தை வந்து குரு தன்னோட பார்வை பலத்தால 9ஆம் பார்வையா வந்து பார்க்க போறாரு. அப்படிங்கும்போது நிச்சயமாக அந்த ஆபீஸ், அதாவது சொந்தமா நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, இவ்வளவு நாளா அதுல வருமானமே இல்லை, நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், எனக்கு பெரிய ரெமுனரேஷன் இல்லை, எனக்கு வந்து ஒரு அப்கிரடேஷன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அனைவருக்குமே வந்து இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான, உங்களுடைய நிலையை இன்னும் ஒரு படி உயர்த்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகிறது அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அதோட சிம்டம்ஸ் எல்லாம் நீங்க இப்பயே பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒரு கிரகம் வந்து அடுத்து தன்னுடைய அந்த வீட்டுக்கு போகும்போது எப்ப வேலை செய்ய ஆரம்பிக்கும்னா அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 1 or 2 months பிஃபோராவே உங்களுக்கு அதுக்குரிய சிம்டம்ஸை கொடுத்துருங்க. அப்ப இப்பயே வந்து மிதுனராசிக்காரர்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கும். ஏற்கனவே ஜென்ம குருவாக இருக்கும்போது உங்களை அலைச்சல் பண்ணியிருப்பாரு, நிறைய அலைச்சலை கொடுத்திருப்பாரு, அவமானப்படுத்தி இருப்பாரு. அந்த அவமானம்ங்கிறது வந்து எப்பவுமே சந்திரனோடு குரு சேரும் போது ஒரு அவமானமான சூழ்நிலை, நீங்க செய்யாத ஒரு தவறுகளுக்கு உங்களை அக்யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த விஷயங்கள்ல இருந்து எல்லாத்துலயும் இப்ப நீங்க விடுபட போறீங்க. இந்த குரு பயிற்சி என்பது நிச்சயமாக இந்த விஷயங்கள் எல்லாத்துல இருந்தும் உங்களை வந்து கொஞ்சம் வெளியில எடுத்துட்டு வந்து ஒரு ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக நிச்சயமாக இருக்கும். அப்ப நான் எப்ப இருந்து வந்து வேற என்னெல்லாம் எனக்கு வந்து ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெலிகம்யூனிகேஷனை மட்டும் நீங்க கரெக்ட் பண்ணிக்கணும். டெலிகம்யூனிகேஷன்ல எதுவும் எரர் இல்லாம கொஞ்சம் பாத்துக்கணும். அதே மாதிரி செல்போன் உடையிறது, தொலைகிறது, ஹெட்ஃபோன்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆகிறது, இது வந்து உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும் டிசம்பர் வரைக்கும். அதே போல தந்தையுடைய உடல்நிலை, தந்தையுடைய ஒரு விஷயத்துல வந்து நீங்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்ப ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தொழிற்ஸ்தானத்துல சனி உட்கார்ந்து இருக்கிறாரு, சந்திரனுக்கு 10ல. அப்ப அங்க குரு போய் சேரும்போது நிச்சயமாக உங்களுடைய தொழில் விஷயங்கள்ல மேம்பாடு அடையக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாரு. அதே மாதிரி இடமாற்றம், இடப்பெயர்ச்சிங்கிறது வரக்கூடிய இந்த 6 மாதங்கள்ல உங்களுக்கு வந்து அப்கமிங் 6 monthsல நிச்சயமா வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ்ங்கிறது இருக்கும். படிக்கிற குழந்தைங்களா இருந்தா ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம், காலேஜோ இல்ல ஸ்கூலோ சேஞ்ச் ஆகுறது, ஒர்க் பண்றவங்களா இருந்தா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறுறது போன்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு காமிக்கும். அது உங்களுடைய வளர்ச்சிக்குரிய ஒரு மாற்றமாகத்தான் நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி காதல் இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இப்ப அதை கல்யாணமா மூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க வந்து இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த டைம்ல வந்து எடுக்கலாம். காதல் நோனை மட்டும் ஒரு சிலர் தலையை தூக்கி பாக்குறீங்க, பரவாயில்ல. அப்ப இப்ப வந்து வரக்கூடிய இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து கம்பல்சரி கொடுக்கும். மெயினா உங்களுடைய சொல்வாக்கு ரொம்ப வந்து உங்களோட இவ்வளவு நாளா நம்மள மதிக்காதவங்க கூட இப்ப நம்ம பேச்ச வந்து ரொம்ப கிரகிச்சு அதை வந்து நமக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இப்ப ஏற்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். பெரிய அளவுல வந்து அந்த எதிரிகள் வந்து உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. ஆனா உங்க பேச்சாலே வந்து என்ன பண்ணுவீங்க, நிறைய பேரை எதிரிகளா சம்பாரிச்சிருப்பீங்க. அவங்க எல்லாம் இப்ப நண்பர்களா மாறுறதுக்கும், கண்டுக்காம போயிட்டு இருந்தவங்க இப்ப தேடி வந்து உங்கள்ட்ட உறவு பாராட்டுவதும், ரொம்ப ஒரு மதிப்பு மரியாதையே இல்லாத ஒரு உறவினர்லாம் வந்து இப்ப தேடி வந்து உங்களோட
ஒருத்தரோட ஒரு ரிலேஷன்ஷிப் வர்றதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். நீங்க வந்து முக்கியமா திருச்செந்தூர் மாதிரியான குருஸ்தலம், ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வர்றாரு, அது ஒரு நீர் சார்ந்த வீடு. அப்ப அங்க வந்து குரு வரும்போது உச்ச குருவாக இருக்கிறார். அப்ப நீங்க நீர்ஸ்தலமான திருச்செந்தூர் போயிட்டு வர்றதும், திருவழிதாயம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் கோயிலுக்கு கூட போகலாம், ஆலங்குடி போகலாம். ஸோ உங்களுக்கு எங்க மனசுக்கு விருப்பமா இருக்கோ அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய குருஸ்தலத்திற்கு சென்று குரு பகவானை வந்து வழிபட்டு வர்றதும், வியாழக்கிழமையில வந்து ஆண்கள் வந்து முக்கியமா உங்களோட தொழில் நல்லா இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க, உங்களோட மிதுனராசி நேயர்களா இருக்கீங்க, உங்களோட தொழில் எப்பயுமே சிறப்பா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்பயுமே வியாழக்கிழமையில காலையில ஒரு நேரம் உபவாசம் இருங்க. உபவாசம் இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு குரு திசையும் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதை ஒரு ஆடட் பாயிண்டா எடுத்துக்கோங்க. உங்க ராசிக்கு இப்ப குரு திசையும் சேர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து இந்த உபவாசம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோரோவர் உங்களோட ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். உங்களோட தொழில வந்து நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக வந்து நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இப்போ இந்த மிதுன ராசியை பொறுத்தளவு வந்து இந்த வருஷம் ஜாக்பாட் தான். நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயத்துல நீங்க மெயினா வந்து டெலிகம்யூனிகேஷன், ஃபாதரோட ரிலேஷன்ஷிப், இந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்கனாலே பெரிய அளவுல வந்து உங்களுக்கு வந்து இந்த வருஷத்துல பெரிய ஒரு ரொம்ப அப்படி எந்த வித தொந்தரவும் இல்லை அப்படிங்கறத சொல்லலாம். வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு வந்து ஒரு நிறைய விஷயங்களை மேஜிக்கா நடத்தி காட்டக்கூடிய ஒரு குரு பயிற்சியாகத்தான் இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. நன்றி, வாழ்க வளமுடன். மிதுன ராசியின் மேன்மையான பலன்களை சிறப்பாக தனக்கே உரித்த பாங்கில் திருப்பூர் திருமதி மீனாட்சி பரம்பூர் அவர்கள் வந்து அற்புதமா வந்து சொன்னார்கள். இந்த 2ஆம் இடத்துல வரும்போது என்னென்ன நடக்கும்னு சொன்னாங்க. அது 6, 8ஆம் இடத்தை பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. 6, 8, 10 பார்க்கும்போது 6ஆம் இடமானது கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், நோய்கள் சம்பந்தமானது விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி 8ஆம் இடம்ங்கிறது வீண் விரயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் சொன்னாங்க. அவர்களுடைய சிறந்த பேச்சுக்கு ராஜநிலை டிவி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.